அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, நோன்பு திறக்கிற நேரம் இருக்கிறது அல்லவா, மிக அற்புதமான ஒரு நேரம், மிக அருமையான ஒரு நேரம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கின்றன. நோன்பாளிக்கு லிஸாயிமி ஃபரஹத்தானி, நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அவன் நோன்பு திறக்கிற பொழுது. நோன்பு திறக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் வருகிறது. உண்மைதான், அதை நாம் சின்ன பிள்ளைகளிடத்திலே பார்க்க முடியும், அல்லது இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள், இப்படிப்பட்ட அந்த துடிதுடிப்புள்ள பிள்ளைகளிடத்தில் பார்க்க முடியும். நோன்பு திறக்கின்ற நேரம் நெருங்க நெருங்க அந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கின்ற மகிழ்ச்சி, திறக்கின்ற நேரத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நோன்பு பிடித்து விட்டு ஒரு நோன்பை நிறைவு செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அதுதான் அதி அற்புதம், அதுதான் மிக விசேடம். வஃபரஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, நாளை கியாமத் நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே பேசும். யா அல்லாஹ், இந்த மனிதன் நோன்பு பிடித்திருந்தான், பகலெல்லாம் நோன்பு வைத்திருந்தான், பசித்திருந்தான், தாகித்திருந்தான் என்று இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பேசி இவனுக்கு சுவர்க்கத்துக்குரிய வாய்ப்பை தேடி கொடுக்கிற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி வரும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நாம் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த நேரத்தை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே நோன்பு திறந்து விட்டு பேரித்தம் பழத்தை, ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு அந்த நோன்புக்குரிய துஆவை நாங்கள் ஓத வேண்டும். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஃப்தர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தால் இப்படி ஓதுவார்கள், இப்படி சொல்லுவார்கள், ரஹபல் லமஉ வபதல்லத்தில் உரூகு வஸபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். ரஹபல் லமஉ, தாகம் தீர்ந்து விட்டன. வபதல்லத்தில் உரூக், இந்த உடல் உறுப்புகளில் இருக்கிற அனைத்து நரம்புகளும் நனைந்து விட்டன. இந்த ரெண்டும் உடல் ரீதியாக கிடைக்கின்ற பயன். ஏனென்றால் மனிதனுக்கு தாகம் தீர்ந்து உடல் உறுப்புகள் செயல்படுவதற்கு சத்துக்கள் கிடைக்கிற பொழுதுதான் அந்த மனிதனுக்கு உடலில் பலமும் சக்தியும் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஆனந்தம் வரும். வஸபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், இது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கூலியும் உறுதியாகி விட்டது, கிடைத்து விடுகிறது, அதுவும் உறுதியாகி விட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வருவார்கள். இது ஸஹீஹுல் ஜாமியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இவ்விதமான இந்த துஆக்களை எல்லாம் நாம் ஓதி எங்களது நோன்புகளை திறந்து மகிழ்ச்சி அடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.